இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்கள் பள்ளிக்கூடத்துல, அல்லது உங்களுடைய காலேஜ்ல, உங்கள் உறவுகள் மத்தியில, உங்களுடைய நண்பர்கள் மத்தியில நீங்க மேன்மையுடையவர்களா இருக்கணும் அப்படின்னா தேவ பலன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் உடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உங்களை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இல்லைன்னா அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்களும் யோசிப்பீங்க, மாம்சத்துல யோசிக்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு? எப்ப பார்த்தாலும் நம்மளை அவமானப்படுத்துகிறார்களே, எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படிதான் இருக்கிறோமே, எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்மளை யாரும் கண்டுக்கிறதே இல்லையே, நமக்கு யாரும் உதவி செய்வார் இல்லையே, அப்படி சொல்லி நினைச்சிட்டே இருப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவ ஆவியானுடைய பலன் இருந்துச்சுன்னா, தேவ ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பலனை உண்டாக்கும். அந்த பலன் இந்த உலகத்துல தைரியமாய் வாழ வைக்கும். அல்லேலூயா. தானியேலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, அவரை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, தானியேல் அங்க ஒரு பெரிய காரியத்தை, அவனுக்குரிய எல்லா காரியத்தையும் சொல்லிடுறாரு. அவர் எப்படி இருக்கணும், எப்படி ஆண்டவனை மாற்ற போறாரு அப்படிலாம், அவன் கண்ட சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் எல்லாத்தையும் அவன் சொல்லிடுறாரு. அதே நடந்துச்சு. ஆனா 6ஆவது அதிகாரத்துல வரும்பொழுது தானியேலுக்கு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆபத்து. அந்த ஆபத்து வருகிற பொழுது, அந்த ஆபத்திலே தானியேல் பலனுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. தைரியமாயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.